நண்பர்களே, கெட்டப் எப்படி இருக்கு? மாசா இருக்கா? ரொம்ப நாள் ஆளே காணோம்னு நீங்க நினைச்சிருப்பீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, டிப்ரேஷன். கொஞ்சமா மனப்பிரச்சனை, அதோட பணப்பிரச்சனையும் சேர்த்து வந்துருச்சு. அதனால மொத்தமா மூட் அவுட் ஆயிருச்சு. ஏன் ப்ரோ மூட் அவுட் ஆச்சுன்னா, வாழ்க்கையில 1008 பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் உட்காந்து ஒண்ணொண்ணா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நேரம் இல்ல. ஆனா மொத விஷயம் வந்து இந்த கண்டென்ட் கிரியேஷன் ஆரம்பிச்சதுல இருந்து ஜெயிப்போமா மாட்டோமா அந்த மாதிரி 1008 தாட்ஸ் போய்க்கிட்டு இருந்துச்சு. அப்படியே அந்தான்னு பார்த்தா ஒரு 165 நாள் கிட்டத்தட்ட ஒரு பாதி வருஷம் முடிஞ்சுச்சு. இன்னும் பெருசா ஒண்ணும் போடல, பெருசா இன்னும் பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால ஒரு மாதிரி எந்த கண்டென்ட்டும் பண்ணவே பிடிக்கல கொஞ்ச நாளா. சரி ஓகே இதெல்லாம் விட்டுறலாம் போல அப்படின்னு நம்ம தோணுச்சு. அந்த மாதிரி ஒரு பிளாக்கேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 நாளைக்கு என் போன் கேமரா எடுத்து கண்டென்ட் கிரியேஷனுக்கான எந்த வேலையும் நான் பண்ணவே இல்லை. சும்மா போவேன், ஃப்ரெண்டு கடையில் உட்காருவேன், வீட்டுல சும்மா உட்காருவேன், எல்லா இடத்துலயும் சும்மா ஒரு 5 நாள் உட்காந்துருந்தேன். எதுவுமே பண்ணல, லிட்டரலி சும்மா உட்காந்துருந்தேன். இந்த சும்மா இருக்க டயத்துலதான் நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் சேட்லயும் நேர்லயும் ப்ரோ நீங்க வீடியோ போடலையா வீடியோ போடலான்னு கேட்டீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த ஒரு காரணம் தான் இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணி நம்ம வீடியோவை அடுத்த கட்டத்துல பண்ணணும், இதே மாதிரி போரிங்கா பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஐடியா கொண்டு வந்துச்சு. ஆனா இன்னைக்கு வீடியோ என்னைக்கும் போலதான் எடிட் பண்ணிருப்பேன். ஏன்னா இன்னைக்கு வீடியோ 100வது வீடியோ. இதுக்கப்புறம் வர வீடியோல முடிஞ்ச அளவுக்கு என்னோட கிரியேட்டிவிட்டியை இறக்கி நான் வளவள கொலவளன்னு பேசுறத குறைச்சு முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை தரேன். பார்த்து உங்க கமெண்ட் வழக்கம் போல டிஎம்லயும் கமெண்ட்லயும் சொல்லிட்டு போங்க. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போங்க கடைசி வரைக்கும். ஸோ வெல்கம் டு மை வீடியோ. இது நான் 6 பேக் போற எபிசோட் 100. இன்னும் 197 நாள் இருக்கு. அதுக்குள்ள நான் 6 பேக் வைப்பேனா இல்லன்றதா இந்த கதை. இது ஒரு குட்டி கதை தான். டக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடிடுறேன். அதுக்கு முன்னாடி உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ மட்டும் தட்டிட்டு போயிருங்க. அவ்வளவுதான். நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். நீங்களும் ஏதாச்சும் அமைச்சீங்க.